ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக நாளில் உங்களை யாவரும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னும் 2 நாளில் புதிய மாதத்துக்குள்ளே போக போகிறோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வருஷத்தில் பாதி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். 7க்குள்ளே போக போகிறோன்னு நினைக்கிறேன். 7ல் ஆண்டவரை அற்புதமாக நடத்துவார். ஓகே, நேற்று ஒரு வருஷம் பார்த்தோம்ல, நான் உலகத்தார் நல்லாதது போல் நீங்களும் உலகத்தார் அல்ல. இப்படி இருக்கும்போது இதனுடைய அவுட்புட் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஜான் சாப்டர் 17:14 நீங்கள் அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுன்னு நான் சொல்லலை. அதை யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் ட்ரைங் டு புட் இன் யுவர் மைண்ட். வெள்ளை சட்டையே போட்டு சுற்று அப்படிலாம் சொல்ல. சில பேர் அப்படியே ரொம்ப ஓப்பியாகிடுவாங்க. நீ மிஞ்சின நீதிமான், மிஞ்சின பரிசுத்தவான் ஆகி அப்படியே எங்கேயும் போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட, தீட்டு அசுத்தம் ஆன்ற அதை சொல்லவே இல்லை. நான் உலகத்தான் அல்ல அப்படின்னா என்னென்னா, நான் பாவத்திற்குரியவன் கிடையாது. ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய அன்பின் ரட்சிப்பை நான் உணர்ந்தனோ, என்றைக்கு கல்வாரி சிலுவையில் கர்த்தர் எனக்காக பாடுபட்டார் என்பதை உணர்ந்தனோ, நான் மனம் மாறி நான் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். இப்போ நான் ஒரு விசுவாசி, அவருக்குள்ளே வளருகிற ஒரு விசுவாசி, ஒரு ஜேர்னியில் இருக்கிறேன். அப்போ என்னை சுற்றி நிறைய பாவம் என்னை அட்டாக் பண்ண வரும். அதான் எபிரேயர் 12:1 சொல்கிறாரு, நம்ம மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எனக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த ஜேர்னியில் என்னை சுற்றி நிறைய வரும். நான் உலகத்தான் கிடையாது அப்படின்னா மற்றவங்க செய்கிறது போல் என்னால் செய்ய முடியாது. ஐ ஹாவ் அ ஸ்டாண்டர்ட், ஐ ஹாவ் அ பிரின்சிபல், பிகாஸ் பைபிள் ஹஸ் டாட் மீ திஸ். பைபிள் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் இப்படி இருந்தாருப்பா, என் அப்பா என் இப்படி இருந்தது போல் பையன் நானும் புள்ள நானும் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருக்கணும். கரெக்டாக அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்றதை இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல வருவார். உலகம் என்ன பண்ணுமோ அவர்களை பகைக்கும். நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில் யோர் என்ன சொல்கிறது, நீங்கள் ஆண்டருக்குள்ளே இருக்க ட்ரை பண்ணுவீங்க. உலகம் உங்களை பகைக்கும். ஆண்டர் என்ன சொல்கிறார்? கவலையப்படாத, யூஆர் ஆன் த ரைட் ட்ராக். உலகம் உங்களை பகைக்கும். என்னப்பா ஒரு லூஸ் போல, எல்லாம் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, என்னடா நீ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறியடா, மிஸ்ஸிங் ஆல் த இதுடா அப்படின்னா நிறைய உங்களை பகைப்பாங்க, உங்களை கலைப்பாங்க. டேக் ஹார்ட், டோன்ட் வரி, யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், காட் இஸ் வித் யூ. உனக்கு ரிவார்டு ரொம்ப பெருசு, அதனால் அது குறிச்செல்லாம் கவலைப்படாது. ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறா அதைபடி செய். அதனால் நீ ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நான் ராகிங்க்கு நான் ஒத்து வரலன்னு எனக்கு இதெல்லாம், அதனால் நான் அவங்களோட மிங்கிள் ஆகிட்டேன். நிறைய பேர் இருக்காங்களே, இந்த பியர் ப்ரெஷர் இருக்கும்ல, ஆஃபீஸில் ரெடி பண்ணிட்டாங்க, எனக்கு பார்ட்டிக்கு விட்டாங்க, நான் போகலை, அதனால் என்னை ஒதுக்கிட்டாங்க, அதனால் நான் இவங்களோட பார்ட்டிக்கு போயிட்டேன். பிசாசு உங்களை அப்படியே ஒதுக்க தான் பார்ப்பான். அதை ஒதுக்கி அந்த பியர் ப்ரெஷருக்குள்ளே தள்ளி உங்களை நீ ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன்றதை கொடுத்து நம்மளை அப்படியே உள்ள இழுக்க பார்ப்பான். பி கேர்ஃபுல். இன்றைக்கி ஐடியில் நிறைய நடந்துட்டுருக்குல்ல, ஐடி செக்டாரில் நிறைய நடக்கும் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக. நாங்கள்லாம் பார்ட்டிக்கு போவோம். இவர் மட்டும் பெரிய பரிசுத்தவான். இவர், நானும் கிறிஸ்தவன் தான்டா, நானும் சர்ச்சுக்கு தாண்டா போகிறேன், நானும் நல்ல இந்த சர்ச்சு தான் போகிறேன், நான் பேர் எப்படி இருக்கேன் பேர், நீ என்னடா எப்படி இருக்க, எப்பவுமே பைபிளும் கையும் ஆண்டரை எதுவும் சுற்றிட்டு ஜஸ்ட் கம் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் ஃபார் சம் டைம். சும்மா ஒரு இது தானே, சும்மா ஒரு சின்ன கிளாஸ் தானே போக போகிறோம், சும்மா ஒரு சின்ன இதுதானே போக போகிறோம் அப்படின்னு பொல்லாத பிசாசு என்ன உங்களை வஞ்சிக்கிறதுக்கு, நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லியே உங்களை இழுப்பான். ரொம்ப கவனமாக இருங்க. ஜஸ்ட் கம் அண்ட் என்ஜாய். ஒரு நாள் உன் மனைவிக்கு துரோகம் பண்ண என்ன, ஒரு நாள் உன் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ண என்ன, ஜஸ்ட் கம் வித் மீ. சும்மா தான் போகிறோம், டீமாக போகிறோம், தனியாக போனால் தான் பிரச்சனை. அப்போல்லாம் பொல்லாத பிசாசு வஞ்சிப்பான். அதுதான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறான், நான் உலகத்தான் அல்ல. அப்போ காட் ஹாஸ் எ ஸ்டாண்டர்ட், பைபிள் இஸ் எ ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நிறைய பேர் விழுந்து போகிறது காரணம் சும்மா ஒரு நாள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், ஆஃபீஸை கட்டச்சிட்டு, ஒய்ஃபுக்கு தெரியாமல் சும்மா போயிட்டு சும்மா டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஸ்தானத்தை இழந்துடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ கரெக்டாக இருக்கும்போது உலகம் பகைக்கும் சார். பகைக்கலனா தான் பிரச்சனை. பகைக்கணும், உலகம் உங்களை பகைக்கும், கமெண்ட்டில் அசிங்கமாக திட்டுவாங்க, உங்களை நாசமாக பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக செயல்படும். ஆண்டவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தார்.
உலகம் அவரை பகைச்சிச்சு. அப்போனா பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை பகைக்கும். பட் டோன்ட் வரி, ஆண்டவருக்கான ரிவார்டு உங்களுக்கு நிச்சயம் தருவார். There is a reward for you, my dear brother, my dear sister. There is a reward for you. ஆஃபீஸில் ரொம்ப உத்தமமாக வேலை செய்கிறல, உன்னை பகைக்குது, உன்னை எப்படி வேலை விட்டு தூக்கலாம் தான் பிளான் பண்ணுறான். பட் டோன்ட் வரி, there is a reward for you. உனக்கான ரிவார்டை கர்த்தர் நிச்சயம் தருவார். அவரே உன் பங்காக இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவார். Have a very blessed month. கர்த்தர் தாமே யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.